வணக்க நண்பர்களே! இன்னைக்கு போன பதிவுல நம்ம பறம்பு மலையின் பெருமை பற்றியும், அப்புறம் பாரி மன்னரோட தீரம், அதாவது அவரோட வீரம், அவர் எப்படிப்பட்டவர் எல்லாமே நம்ம பார்த்தோம். அத நான் தனிப்பட்ட முறையில இன்னொரு காணொளியில பாரி மன்னர பத்தி ஒரு காணொளி சொல்றேன். அந்த காணொளியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பதிவுல இந்த கொடுங்குன்றநாதர் கோவில்ல உள்ள பாண்டிய பேரரசோட 5 கல்வெட்டுகள இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகள். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல குடுக்குது. வாங்க பார்க்கலாம். இது முதல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எங்க இருக்கு அப்டின்னா, இக்கோவிலில் உள்ள லக்ஷ்மி மண்டபம் அப்டின்னு ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்துக்கு வடக்கு சுவர்ல தான் இந்த கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுக்கு பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் சோனாடு கொண்டருளிய ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 3வது திருமலை நாட்டு திருக்கொடுங்குன்றத்து உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனாருக்கு அது வார்த்தைகள் அளிக்கப்பட்டிருக்கு. வழில் பரதேசி ஆண்டார்களில் திருநட்ட பெருமாள் பிள்ளைகளில் எதிரிலா பெருமாள். பரதேசின்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த காலத்தில் வேறு தேசத்துலேருந்து ஒருத்தவங்க வந்தால் கூட அதை பரதேசம் தான் சொல்லுவாங்க. பரதேசம் அப்படிங்கிறது வேறு நாட்டவர் அப்படின்னு அர்த்தம். பரதேசம் அது பரதேசிங்கிறது அந்த நாட்டிலிருந்து வரக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது இன்னைக்கு ஒரு தகாத வார்த்தையாக மாறி போயிட்டு செயமுடைய பெருமாளான திருநெறி பெணி யணிவானேன், அதாவது திருநிறு பெணி யணிவானேன் அப்படிங்கிறதான் பேர். அவர் தான் தானம் கொடுத்துருக்கார். சந்திராதித்தவர் செல்வதாக திருநுந்தா விளக்கு 1க்கு சாவா மூவா பேராடாக கொண்டு விட்ட ஆடு 50 விளக்கரிய இட்ட பித்தளை விளக்கு ஒன்றினால் எடை எவ்வளோனா 78 பலமும் இவ்வாடு 50ம் கொண்டு கல்வெட்டி கொடுத்தோம் திருநெரு பெணிவார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் இந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது பித்தளையில் செஞ்சுருக்காங்க. அந்த அந்த திருநந்தா விளக்கு பித்தளை விளக்கு எவ்வளவு வெயிட்டுங்கிறது இந்த கல்வெட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். கோமாரவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் சோனாடு கொண்டருளி, அதாவது சோழ நாட்டை ஜெயிச்சு திரும்பி அந்த சோழ மன்னனுக்கே கொடுத்த பாண்டிய பேரரசர் மாரவர்மன் சுந்தர பாண்டியரோட கல்வெட்டு தான் இப்போ பார்க்குற கல்வெட்டு. அவரோட 3வது ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1219 திருமலை நாடுங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருமலை குடைவரை பகுதியை தான் இப்போ திருமலை நாடுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த நாட்டில் உள்ள திருக்கொடுங்குன்றம், அது இப்போ நம்ம சொல்கிற பறம்புமலை, அந்த பறம்புமலை பகுதியில் உள்ள திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவிலுக்கு, அதுதான் இப்போ நம்ம பார்க்குற கோவில், அது சொக்கநாதர் கோவில், பல பேர் இருக்குது. ஆனால் காமனாக கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவில் தான் அவர் இப்பயும் சொல்கிறாங்க. சில இடங்களில் சொக்கநாதர் கோவில்னு சொல்கிறாங்க. அப்புறம் மங்கைபாகர் கோவில்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிற பேர் பார்த்திங்கன்னா திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார். குன்றத்துக்கு மேலே இருக்கார்ல, அதனால் அந்த பெயர். அடுத்து பரதேசி, அந்த கோவிலுக்கு யார் தானம் கொடுக்குறாங்கன்னா பரதேசி ஆண்டார்களான அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு நாட்டை சேர்ந்தவங்க அப்படி சொல்லுவாங்க. வேறு நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேர் என்னென்னா திருநட்ட பெருமாள். அவரோட பசங்களான எதிரிலா பெருமாள் அவர் ஒருத்தர். அப்புறம் செயமுடைய பெருமாளான திருநிறு பெணியணிவாணன் அப்படின்னு 2 பேர். இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சூரிய சந்திரன் இருக்கும் வரை நந்தா விளக்கு வைக்க சாவா மூவா பேராடு என்ற திட்டத்தின் கீழ், இதை நான் தனியாக இன்னொரு காணொலியில் சொல்கிறேன், சாவா மூவா பேராடு என்னென்னு, கீழ் தானமாக 50 ஆடுகளை கோவிலுக்கு தராங்க. ஒரு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு 50 ஆடு தராங்க. விளக்கு எரிய பயன்படுத்த பித்தளை விளக்கு, அது விளக்கு பித்தளை விளக்கு, அதோட எடை எவ்வளோனா 78 பலம்னு சொல்கிறாங்க. 78 பலம்ங்கிறது 2730 கிராம். 2730 கிராம் கொண்ட பித்தளை விளக்கு எரிக்கிறதுக்கு 50 ஆடுகளை தானமாக கொடுக்குறாரு இந்த திருநிறு பெணிவார். அது கொடுத்து கல்வெட்டுலையும் எழுதிடுறார். இது முதல் கல்வெட்டு. இப்போ 2வது கல்வெட்டுக்கு வரும். இந்த கல்வெட்டும் அதே லக்ஷ்மி மண்டபத்தில் வடக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு தான். இந்த பார்க்க போகிற முதல் 3 கல்வெட்டுமே அந்த லக்ஷ்மி மண்டபத்தோட வடக்கு சுவரில் இருக்குது. போகிறவங்க போய் பாருங்கள். ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் சோனாடு கொண்டருளிய சுந்தரபாண்டிய தேவர்க்கு யாண்டு 3வது திருமலை நாட்டு திருக்கொடுங்குன்றத்து உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் ஸ்ரீ கோயிலில் ஸ்ரீ சண்டேஸ்வர ஸ்ரீ மாகேஸ்வரம் ஸ்ரீ மதுரையில் திருமடத்தில் அம்மை அறப்பெருஞ்செல்வியார் இந்நாயனாருக்கு வைச்ச திருநுந்தா விளக்கு. சில கல்வெட்டில் நந்தான்னு சொல்கிறாங்க, சில கல்வெட்டில் நுந்தான்னு சொல்கிறாங்க. இதில் பல இது இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே சோனாடு கொண்டவர்களே சுந்தரபாண்டிய தேவரோட கல்வெட்டு தான். அதாவது மாரவர்மன் சுந்தரபாண்டியனுடைய கல்வெட்டு. இவர் தான் 3ஆம் ராஜராஜனை ஓட விரட்டி அடித்தவர். ஒன்றுக்கு கொண்டு விட்ட ஆடு 50 இவ்வாடு 50 சாவா மூவா பேராடாய் இத்திருநுந்தா விளக்கு ஒன்றும் சந்திராதித்தவள் செல்வதாக கல்வெட்டி கொடுத்தோம் அம்மை அறப்பெருஞ்செல்வியாருக்கு ஸ்ரீ உருத்திர ஸ்ரீ மாகேஸ்வரம் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை அப்படின்னு இதில் கல்வெட்டில் சொல்கிறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாவா மூவா பேராடுங்கிறது ஹிண்ட் மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்து கோவிலுக்கு நேர்ந்து விடும் பொழுது அந்த இது வந்து சாகாமலும் இருக்கணும், அதே சமயம் மூப்பு இல்லாத ஆடுகளாக இருக்கணும். அதாவது சாவா மூவா பேராடு. சரி, இப்போ விளக்கத்துக்கு வரும். அதே மங்களம் உண்டாகட்டும். கோமாரவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் சோநாடு கொண்டருளிய, அதாவது சோழ நாட்டை வென்று திரும்பி கொடுத்த பாண்டிய பேரரசர் மாரவர்மன் சுந்தரபாண்டியர். உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும் அப்படின்னா, சுந்தரபாண்டியனுடைய மெய்கீர்த்தி சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டு காணொலியை நான் பதிவிட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதனுடைய அவருடைய 3வது ஆட்சி ஆண்டில் திருமலை நாட்டில், அதான் இந்த திருமலை குடைவரை பகுதியில் திருக்கொடுங்குன்றம் இந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய பணியாற்றும் சண்டேஸ்வர மாகேஸ்வரர்களுக்கு, அதாவது சிவகோவில் பணியாளர்கள்னு அர்த்தம். சண்டேஸ்வர மாகேஸ்வரன் அப்படின்னாலே என்ன அப்படின்னா வந்து ஈஸ்வரனுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அந்த காலத்தில் வந்து நிறைய ஆண் மக்களுக்கு வந்து அந்த பெயர் வைக்கும்போது மாகேஸ்வரன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. அந்தமாதிரி பெயர் வைக்கிறது எதுக்கு அப்படின்னா, அந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களே அவங்களோட பையன்களுக்கு அந்த மாதிரி பேர் வைத்து அவங்களும் இந்த பணியில் வந்துடுவாங்க. அதனால தான் மாகேஸ்வரன். அப்போ சண்டேஸ்வரன் சொல்கிற சிவனுக்கு வேலை செய்த பணியாளர்களுக்கிட்ட தான் யார் தானம் கொடுக்குறாங்க? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மடத்தில் பணியாற்றும், அதாவது திருமடத்தில்னு சொல்கிறாங்க, மடத்தில் பணியாற்றும் அறப்பெருஞ்செல்வியார், அவங்க பேர் என்ன, அறப்பெருஞ்செல்வியார் என்ற பெண் இக்கோவில் இறைவனுக்கு வைத்த நந்தா விளக்கு ஒன்றுக்கு சாவா மூவா பேராடி என்ற திட்டத்தின் மூலம் 50 ஆடுகளை சூரிய சந்திரன் இருக்கும் வரை வழங்குவதாக இப்பெண் உறுதியளித்துள்ளார். இப்பெண் தானம் அளித்ததை கல்வெட்டில் வெட்டினர். இக்கோவில் உருத்திர மாகேஸ்வரர்கள், சில மாகேஸ்வரர்களோட பெயர் கூட கொடுத்துருப்பாங்க கல்வெட்டில், சில கோவில் கல்வெட்டில். இந்த கோவிலில் உள்ள மாகேஸ்வரர்கள் கோவில் பணியாளர்களுக்கு உருத்திர மாகேஸ்வரர்கள்னு பேர். உருத்திரன்னாலும் ருத்ரன் அர்த்தம். சிவனுடைய இன்னொரு பேர் ருத்ரன், அதனால் அந்த பேர் வைக்கிறாங்க. இத்தர்மத்தை பல சிவனடியார்கள் பாதுகாப்பர். இதில் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த முதல் 3 கல்வெட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 4வது கல்வெட்டு மட்டும்தான் கொஞ்சம் பெருசு, 5வது கல்வெட்டு அதை விட பெருசு, தேவிப்பட்டண கல்வெட்டு இன்னும் பெருசு. அதை நான் இன்னொரு தனி காணொலியில் சொல்கிறேன். சரி, இப்போ அடுத்து கல்வெட்டு 3. இதுவும் எங்கே இருக்குது? இது லக்ஷ்மி மண்டபத்தின் வடக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு. ஆனால் இப்போ அதுதான் ஒழுங்காகவே இல்லை. புகைப்படத்தில் தான் நான் எடுத்தேன், சில நண்பர்கள் அனுப்புனாங்க, ஒழுங்காகவே இல்லை. சரி, ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவருக்கு யாண்டு. இது வந்து 13வது நெதிர் 14வது துலான் ஞாயிற்று பூர்வ பட்சத்து திருமலை நாட்டு திருக்கொடுங்குன்றத்து உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனாருக்கு திருநுந்தா விளக்கெறிவதாக களக்குடி நாட்டு களக்குடியான, இந்த களக்குடி நாடு சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டே இருக்குது. நானே ஒரு 3-4 கல்வெட்டு படிச்சிருக்கேன். ஆனால் என்ன ஒன்றுன்னா, அந்த கல்வெட்டில் வந்து எந்த மன்னரசத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் தெளிவாக தெரியல. அதனால தான் அந்த கல்வெட்டு பதிவிடாமல் இருக்கேன். சரி, இந்த கல்வெட்டுக்கு வரும். கரவந்தபுரத்து பிள்ளையார் அழக பெருமாள் அகப்பரிவாரத்து உலகளந்தான் அழக பெருமாளான அவனி நாராயண தேவன் இட்ட விளக்கு நெய் தாங்கி 2 பாதம் ஒன்று முள்ள, அதாவது 2 பாதம் ஒன்றும் உள்ள சேர்வை பித்தளை திருக்குத்து விளக்கொன்றினால், குத்து விளக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இப்படி சொல்கிறாங்க. திருக்குத்து விளக்கொன்றினால் இடைனா எடைன்னு அர்த்தம். இடை 280 பலம் அப்படின்னா 160 பலம்னு அர்த்தம். சந்திராதித்தவர் செல்வதாக திருநுந்தா விளக்கு இது பன்மாகேஸ்வர ரக்ஷை. அப்போ விளக்கோட பலம் வந்து எடை எவ்வளோனா 160 பலம்னு அர்த்தம். சரி, விளக்கத்துக்கு வரும். அதே தாங்க, மங்களம் உண்டாகட்டும் திரிபுவன சக்கரவர்த்திகள் பாண்டிய பேரரசர். இது குலசேகரனுடைய கல்வெட்டு, குலசேகர பாண்டியனுடைய கல்வெட்டு. 14வது ஆட்சி ஆண்டில், அதாவது கிபி 1282ஆம் ஆண்டு கல்வெட்டு. ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை திதியில் இந்த கல்வெட்டு எப்போ ஏற்றப்படுதுன்னா ஐப்பசி மாதம் வளர்ப்பிறை திதியில். அதே திருமலை நாட்டில் உள்ள திருக்கொடுங்குன்றம் பகுதியில் உள்ள திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவிலில் நந்தா விளக்கு எரிக்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நந்தா விளக்கு தான் எரிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் எரிக்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து அந்த தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா களக்குடி நாடு. அந்த களக்குடி நாடுங்கிறது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அப்படிங்கிற பகுதி தான் அந்த காலத்தில் களக்குடி நாடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த களக்குடி நாடுக்கு ஒரு தலைநகரம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த கல்வெட்டுகள் கிடைக்கிது களக்குடி நாடை பற்றி. அந்த களக்குடி நாடுடைய தலைநகரமாக இருந்தது வந்து கருவந்தபுரம் அப்படின்னு. அது வந்து கல்வெட்டில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கருவந்தபுரம் தான் இந்த ஊரோட பெயர். அந்த கருவந்தபுரம்ங்கிறது இப்போ உக்கரன் கோட்டைன்னு சொல்லப்படுது. உக்கரன் கோட்டை திருநெல்வேலி நண்பர்களுக்கு தெரியும். உக்கரன் கோட்டை பகுதியை சேர்ந்த பிள்ளையார் அழகப்பெருமாள் அகப்பரிவாரத்து உலகளந்தான் அழகப்பெருமாளான அவனி நாராயண தேவன், இப்படி இவ்வளோ பெரிய பேர் என்பவர்
நெய் தாங்கும் 2 பாத அமைப்பில் உள்ள இந்த விளக்கு இருக்கு, குத்து விளக்கு வந்து அப்படியே அகல் வந்து பார்த்திங்கன்னா ஆழமாக இருக்கும்ல, அப்போ 2 கால் மாதிரி அமைப்பில் இருக்கான் நெய் வந்து ஊற்றுற மாதிரி. அந்த நெய் தாங்கும் 2 பாத அமைப்பில் உள்ள பித்தளையினால் செய்யப்பட்ட, பித்தளையில் தான் செய்யப்பட்ட 160 பலம், அதாவது 5600 கிராம் எடை கொண்ட குத்து விளக்கை யார், இந்த அழகப்பெருமாள் அவனி நாராயண தேவன்கிறவர் என்ன பண்ணுறாரு, தானமாக வழங்குவதாகவும் சூரிய சந்திரன் உள்ளவரை இதனை பாதுகாக்குமாறும் கூறியுள்ளார். இத்தர்மத்தை பல சிவனடியார்கள் பாதுகாப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அது எப்படின்னா, அந்த குத்து விளக்கில் வந்து எப்படி இருக்கும், ஆழமாக இருக்கும்ல, அந்த ஆழத்தில் வந்து நெய் ஊற்றுற அளவுக்கு உள்ள ஒரு பித்தளையில் செய்யப்பட்ட குத்து விளக்கு தானமாக கொடுக்குறாங்க. இது 3வது கல்வெட்டு. இப்போ 4வது கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இக்கோவிலில் உள்ள மடப்பள்ளி, இந்த சமையல்லாம் செய்கிறாங்களா அந்த இதில் மேற்கு சுவரில் உள்ள கல்வெட்டு. ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் எம்மண்டலமும் கொண்டருளிய ஸ்ரீ குலசேகர தேவருக்கு, ஆமாம் குலசேகர பாண்டியருக்கு இன்னொரு பேருக்கு எம்மண்டலமும் கொண்டருளியன்னு பேர். தேவருக்கு ஆண்டு 38வது ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி, அது 9ஆம் தேதிங்கிறது கூட கல்வெட்டில் இருக்கு பாருங்க, 9ஆம் தேதி திருமலை நாட்டு திருக்கொடுங்குன்றத்து உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவில் சி பண்டாரத்தோம் உடையார் திருவாலவாயுடைய நாயனார் கோயில் திருத்தொண்டர்களில் முதலியார் சுரபி திருமேனிக்கு பிடிப்பாடு பண்ணி கொடுத்த பரிசாவது. இதில் 2 விஷயம் முக்கியம். இந்த திருவாலவாயுட நாயனார்ங்கிறது மதுரையில் உள்ள ஒரு கோவில், சரிங்களா? அதுக்கப்புறம் கல்வெட்டை முடிச்சுக்கிறேன். இப்போ விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். கோமாரவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் எம்மண்டலமும் கொண்டருளிய, எல்லா மண்டலத்தையும் ஜெயிச்ச பாண்டிய பேரரசர் குலசேகர பாண்டியனின் 38வது ஆட்சியாண்டு, அதாவது கிபி 1306ஆம் ஆண்டு கல்வெட்டு. எந்த மாதம்னா ஐப்பசி மாதம் 9ஆம் நாளில் திருமலை நாடு, அந்த திருமலை நாட்டில் திருக்கொடுங்குன்றம் பகுதியில் உள்ள திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவிலில் உள்ள பண்டாரத்தினரிடம், அந்த கோவிலில் பண்டாரம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எல்லா கோவிலையும் இருப்பாங்க, அதாவது கருவூலம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரெஷரர்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல உள்ள வேலை செய்கிறவங்கள்ட்ட தானம் கொடுக்கப்படுது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த திரு சுரபின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றும் இல்லை, சுரபி திருமேனிங்கிறது காமதேனு சிலை இருக்குது பார்த்தீங்களா, காமதேனு சிலை, அதை தான் சுரபி திருமேனின்னு சொல்லுவாங்க. அப்போ அதாவது சைவ சமயத்தில் வந்து அது ஒரு பெரிய வரலாறே புராணமே உண்டு. அப்போ அந்த சுரபி திருமேனிக்கு தான் வந்து இப்போ அந்த பாலமுதுன்னு என்ன, பாலாபிஷேகம் செய்கிறதுக்கான கல்வெட்டு தான் இது. இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும். திருவாலவாயுடைய நாயனார் கோவிலில் மதுரை சொக்கநாதர் கோவில் உள்ள திருத்தொண்டர்களில், அப்போ என்னென்னா இந்த கோவிலுக்கு யார் தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, திருவாலவாயுடைய நாயனார் கோவில், அதாவது மதுரை சொக்கநாதர் கோவிலில் உள்ள திருத்தொண்டர்னா இறைவனடியார், அந்த கோவிலில் உள்ள ஒரு இறைவனடியார், அவர் பேர் என்னன்னா முதலியார், ஏதோ முதலியார்னு சொல்கிறாங்க, பேரெல்லாம் கொடுக்கல. இக்கோவில் என்ன, இந்த கொடுகுன்றம் நாயனார் கோவிலுக்கு சுரபி திருமேனி, அதாவது காமதேனு சிலைக்கு ஒரு பரிசு கொடுக்குறார், பிடிப்பாடு பண்ணி கொடுத்த பரிசாவது. காமதேனுங்கிறது தான் இங்கே அப்படி சொல்கிறாங்க. என்ன, இப்போ கல்வெட்டுக்கு வரும். இந்நாயனாருக்கு பாலமுதுன்னா பாலாபிஷேகம் தான், பாலமுதுக்கு முன்னால் திருசுரபி இடையர் வசம் அடித்து வைத்த பசு 50க்கு இற்றை நாளில் காட்டி இவர்கள் முதலிடுவித்த பசு 30க்கும் பசு 6க்கு பாலமுது நாளியாக பாலமுது ஐஞாலியும் இந்நாள் முதல் திருமடைப்பள்ளியிலே அளப்பித்த அமுது செய்தருள பண்ணுவோமாகவும் இப்பாலமுதுக்கு இப்பசு 30ம் சாகா மூவா பசுவாக கை கொண்டு இப்பாலமுது முட்டாமல் அளப்பிப்போமாகவும் இப்படி சம்மதித்து பிடிப்பாடு பண்ணி கொடுத்தோம். முதலியார் சுரபி திருமேனிக்கு இவை, அவரோட பேர் சரியாக தெரியல, அப்புறம் எண்ணெழுத்து இவை பன்மாகேஸ்வர ரக்ஷை. இதோட கல்வெட்டு முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மதுரை சொக்கநாதர் கோவிலில் உள்ள ஒரு அடியார், அவர் பேர் முதலியார்னு கொடுத்துருக்காங்க, அவர் இந்த கோவிலில் காமதேனு சிலைக்கு ஒரு தானம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இக்கோவில் இறைவனுக்கு, இந்த கோவில் இறைவன் இருக்கார்ல திருக்கொடுங்குன்றமுடைய நாயனாருக்கு பாலாபிஷேகம், அதை தான் பாலமுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாலாபிஷேகம் செய்வதற்கு முன்னால் காமதேனு சிலையின் முன்னால், அந்த பாலாபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி காமதேனு சிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலைக்கு முன்னால் வந்து இடையர்னு மாடுகள் வைத்திருப்பவங்க, பால் வியாபாரம் செய்கிறவங்க, அந்த இடையர் வசம் இருந்த 30 பசுக்களை இந்த கல்வெட்டு என்னைக்கு ஏற்றாங்களோ அந்த நாளில் சிலைக்கு முன்னா அந்த காமதேனு சிலைக்கு முன் காட்டி, பிறகு 30 பசுக்களில்
6 பசுக்களிலிருந்து ஒரு 6 பசுவை மட்டும் எடுத்துக்கிட்டு இக்கோவில் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய எவ்வளோ எடுத்துக்கிறாங்க? 5 நாழி பால். 5 நாழினா 10 உரி. அது அளவீடு எனக்கு சரியாக தெரில. அவ்வளோ மடங்கு பாலை எடுத்துக்கிட்டு இந்த நாள் முதல் இக்கோவில் மடைப்பள்ளியில் இந்த மடப்பள்ளியில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது. அதனால தான் இந்த கல்வெட்டை இங்கே கரெக்டாக இங்கே பொறிச்சிருக்காங்க. இருந்தே கறந்து அமுது செய்ய பயன்படுத்த உத்தரவிட்டுள்ளார். இந்த பாலாபிஷேகம் செய்வதற்கு சாகா மூவா பேராடு இந்த திட்டத்தின் மூலம் என்னது 30 பசுக்களை கொடுத்து இந்த பாலாபிஷேகம் தடையில்லாமல் நடக்கவும் காமதேனு சிலைக்கு பிடிப்பாடு செய்து கொடுத்த முதலியாரின் கையெழுத்து. அவர் பேர் சரியாக தெரில. அப்போ கான்செப்ட் என்ன? அந்த மடப்பள்ளியிலே என்ன பண்ணிக்கலாமா, அவங்க வந்து அந்த 6 பசுக்களை கொண்டு வந்து கறந்துக்கலாம். கறந்து அந்த 5 நாளில் 10 உரி பாலை என்ன பண்ணிக்கணும், எந்த தடையும் இல்லாமல் அந்த கோவில் இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு. இதை அதாவது இந்த தானத்தை செய்து கொடுத்த முதலியாரோட பேர் இங்கே தெரியல. இது 4வது கல்வெட்டு. இப்போ 5வது கல்வெட்டுக்கு வரும். இக்கோவிலின் 6 கால் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே வடக்கு சுவரில் உள்ள கல்வெட்டு தான். இதோட நீங்கள் முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள். இது வந்து வேற மன்னர் வீரபாண்டிய தேவருக்கு யாண்டு 3வது கன்னி ஞாயிற்று பூர்வபக்ஷத்து துதியையும் திங்கட்கிழமையும் பெற்ற அணிலத்து நாள் திருமலை நாட்டு திருக்கொடுங்குன்றத்து உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோயிர் தேவகன்வி ஸ்ரீ மாகேஸ்வர கண்காணி காரியம் செய்வார்கள் கோயிர் கணக்கரும். இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். பாண்டியர்களோட கல்வெட்டை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ சில இடங்களில் ஸ்ரீங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸ்ரீங்கிற கிரந்தம் இந்த மாதிரி வட சொல்ல பயன்படுத்துவாங்க. ஆனால் சில இடங்களில் இப்போ இந்த காரியம் செய்வார்களுக்கு முன்னாடி சீன்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது ஸ்ரீன்னு அர்த்தம். அதை தமிழில் சீன்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் பாண்டியர்களோட கல்வெட்டில் கிரந்த பயன்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். கேரள சிங்க வளநாட்டு அழகாபுரியான செலிய நாராயணபுரத்து மணற்குடையான் பொற்பதிக்கும் நாயகன் திருவம்பல பெருமாளான பெருஞ்சதிர குபேரர் திருமலை மேல் இவர் எழுந்தருளுவித்த நாயனார் திருவம்பல பெருமாளுக்கு திருப்படி மாற்றுக்கும் திருமஞ்சனம் திருவிளக்கு சாத்துப்படி பூச்சுப்படி உள்ளிட்ட விஞ்சனங்கள். சாத்துப்படி பூச்சுப்படினா இந்த கோவிலுக்கு சுண்ணாம்புலாம் அடிக்கிறோம்ல, அதுதான் பூச்சுப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாத்துப்படிங்கிறது கோவிலில் உள்ள இறைவனுக்கு அந்த ஆடை மாற்றுறது, அதுக்கப்புறம் பூ வைக்கிறது, இதெல்லாம் சாத்துப்படின்னு சொல்லுவாங்க. அமுதுப்படிங்கிறது என்னது, கோவிலில் இறைவனுக்கு படையல், சாமிக்கு வந்து நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணுறாங்களே, அதை அமுதுப்படி. இதெல்லாம் கல்வெட்டு சொற்கள். சரி, இப்போ விளக்கத்துக்கு வரும். மங்களம் உண்டாகட்டும். கோச்சடைவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் பாண்டிய பேரரசர் 2ஆம் சடையவர்ம வீரபாண்டியர், அவர் தான் இந்த மன்னரோட பெயர், அவருடைய 3வது ஆட்சியாண்டில், 3வது ஆட்சியாண்டுனா கிபி 1254 கன்னி ஞாயிறுன்னு போட்டிருந்தது பார்த்தீங்களா, அது புரட்டாசி மாதம். கன்னி ஞாயிறுனா புரட்டாசி மாதம் வளர்ப்பிறை துதியை அப்படிங்கிற திதியில் திங்கட்கிழமை வரும் அனுச நட்சத்திர அன்னைக்கு தான் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. வழக்கம் போல தான் திருமலை நாட்டில், அதாவது சிவகங்கை மாவட்டம் திருமலை குடைவரை பகுதியில் திருக்கொடுங்குன்றம் பகுதியில் உள்ள திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவிலில் பணியாற்றும். சரி, இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று விஷயமும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 2ஆம் சடையவர்ம வீரபாண்டியர் வேற மன்னர். ஆதித்த கரிகாலன் கொலையுண்ட வீரபாண்டியன் வேற. சரிங்களா? அவருடைய காலம் வந்து 900 அந்த காலகட்டம். இது 1200 1300ஆம் ஆண்டு காலம். அதனால் வீரபாண்டியரை போட்டு குழப்பிக்காதீங்க. தேவகன்மிகள் மாகேஸ்வர கண்காணிகள், அந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய தேவகன்மிகள் மாகேஸ்வர கண்காணிகள் மற்றும் கோவில் கணக்காளர்களிடம் யார் தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, கேரள சிங்க வளநாடு. அது எந்த நாடு அப்படின்னா சிங்கம்புணரி. சிங்கம்புணரிங்கிற பகுதி தான் அந்த காலத்தில் கேரள சிங்க வளநாடுன்னு சொல்கிறாங்க. அந்த வளநாட்டு பிரிவில் உள்ள அழகாபுரி, இது விருதுநகர் மாவட்டம், அழகாபுரியான செலிய நாராயணபுரத்து, அது ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த மணற்குடையான் பொற்பதிக்கும் நாயகன் அப்படிங்கிற மணற்குடையான் பொற்பதிக்கும் நாயகன் திருவம்பல பெருமாளான பெருஞ்சதிர குபேரர் அப்படிங்கிறவர் இந்த பரம்புமலை, இப்போ இருக்க பிரான்மலை இருக்குல்ல, அது மேலே உள்ள இறைவனுக்கு, அதாவது திருவம்பல பெருமாள், அந்த இறைவனுக்கு திருப்படி விழா அப்படின்னா என்னென்னா, கோவிலை வந்து எல்லா நாளும் திருவமுதுக்குரிய படிக்கட்டளை, இப்போ அரிசிலாம் தானமாக கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த தான விழாவை தான் வந்து திருப்படி விழான்னு சொல்லுவாங்க. அந்த விழாவுக்கும் திருமஞ்சன விழா, அது நீராட்டும் விழா,
நீங்களே அதை பார்த்துருப்பீங்க. அந்த விழா விளக்கு, அப்புறம் அமுதுப்படி, சாத்துப்படி உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளுக்கும், நிகழ்வு அப்படிங்கிறது தான் விஞ்சனங்கள்னு கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இப்போ கல்வெட்டுக்கு வரும். உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் சி பண்டாரத்திலே ஆவணி மாதம் 5ஆம் ஜாந்தியதி முத வளையற்காலால் நாள் ஒன்றுக்கு நானாளி அரிசியும் கறி அமுது உள்ளிட்ட, இது வந்து கறி காய்கறிங்க, வேற எந்த கறியும் இல்லை, கறி அமுது உள்ளிட்ட விஞ்சனமும் பண்டாரத்தே செலுத்துவதாக உடையார் திருக்கொடுங்குன்றமுடைய நாயனாருக்கு திருப்படி மாற்றுக்கு நெல் கொல்ல இரு பெருஞ்சதிர குபேரர் பக்கல் வாங்கின சோழிய நற்பழங்காசு எவ்வளவு? 70. இப்பழங்காசு 70ம் முதலாக கை கொண்டு பலகை தலையிலே அரிசியும் விஞ்சனங்களும் செலுத்துவதாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, இந்த பெருஞ்சதிர குபேரர்ங்கிறவர் தான் தானம் கொடுக்குறாரு. அவர் தானம் கொடுத்து என்ன செய்கிறாரு, அந்த கோவில் இறைவனுக்கு அந்த திருப்படி மாற்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி எல்லா விழாவுக்கும் என்ன செய்கிறாரு, தானம் கொடுக்குறாரு. இப்போ விளக்கத்துக்கு வரும். திருக்கொடுங்குன்றம், அதான் இந்த கோவில் இறைவன் அந்த பகுதியில் உள்ள திருக்கொடுங்குன்றமுடைய நாயனார் கோவிலில் இப்போ 2வது விஷயம் உள்ள பண்டாரத்திடம் இன்னொரு தானத்தையும் கொடுக்குறாரு. என்னென்னா, ஆவணி மாதம், அதாவது இந்த கல்வெட்டு எப்போ ஏற்றப்படுது, கன்னி மாதம்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம். அந்த புரட்டாசி மாதத்துக்கு முதல் மாதமான ஆவணி மாதம் அதாவது ஆவணி மாதம் 5ஆம் சாந்தியமுது, அதுதான் வந்து பூசை நாட்கள் சொல்லுவாங்க. இன்னொன்று தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம், அது தெரிஞ்சுக்கணும். பூசை நாட்களில் இருந்து வளையற்கால், அப்போ என்னென்னா அந்த புரட்டாசி மாதத்துக்கு மாதத்துலேருந்தே விழா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதில் 5ஆம் நாள்லேருந்து விழா ஆரம்பிக்குது. அப்போ வளையற்கால் அப்படிங்கிற ஒரு அளவீடு, ஒரு மெஷர்மெண்ட்டில் ஒரு நாளைக்கு நானாளின்னா 4 படி நெல் மற்றும் காய்கறி படையல், அதுதான் வந்து கறி அமுதுன்னு சொல்கிறோம், காய்கறி படையல் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு பண்டாரத்தில் செலுத்துவதாகவும், திருக்கொடுங்குன்றமுடைய நாயனாருக்கு திருப்படி மாற்று நிகழ்வுக்கு நெல் தேவைப்பட அதனை இக்கோவில் பண்டாரத்தினர் இந்த பெருஞ்சதிர குபேரரிடம் என்ன பண்ணுறாங்க, சோழிய நற்பழங்காசு அப்படிங்கிற ஒரு 70 காசுகளை பெற்றுக்கொண்டு, இந்த விழாலாம் நடத்துறதுக்கு என்ன செய்யணுமா, 70 காசுகளை வந்து இந்த பண்டாரம் வந்து யார்கிட்ட வாங்குறாங்க, அந்த பெருஞ்சதிர குபேரர்கிட்டேருந்து வாங்கி அரிசி மற்றும் ஏனைய தானங்களை ஒரு பலகையில் வைத்து அதனை தலையில் சுமந்து பண்டாரத்தினர் செலுத்துவதாக உறுதியளித்துள்ளனர். யார்கிட்ட? பெருஞ்சதிர குபேரர்கிட்ட. புரியுதுங்களா? நாங்கள் வந்து நீங்கள் காசை கொடுங்க, எல்லாத்தையும் வாங்கி அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தானத்தை செய்கிறோம் அப்படின்னு உறுதியளிக்கிறாங்க. இதோட முடிஞ்சிச்சு கல்வெட்டு. இன்னும் ஒரு பகுதி இருக்குது. இப்படி கல்வெட்டி கொடுத்தோம் தேவகன்மி சி மாகேஸ்வர கண்காணி செய்வார், சீக்காரியம் செய்வார், கோயில் கணக்கரும் அருளி செயல்படி விநாயக தேவர் எழுத்து. இப்படிக்கு பழங்காசு 70க்கும் தேவகன்மி சுப்பிரமணிய பட்ட திருநாவற்கரசு 48,000 பட்டன் எழுத்து. இப்படிக்கு திருமலை உடையான் திருக்கைவேல் அழகிய, அப்புறம் வார்த்தை தெரியல, எழுத்து. இவை கோயிறு கணக்கு, அவர் பேரும் சரியாக தெரியல, திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்து. இதோட இந்த 5வது கல்வெட்டும் முடிஞ்சிருச்சு. இந்த கல்வெட்டு முழுக்க இப்போ நம்ம பார்க்குற இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க என்னது, அந்த விழா, அந்த கோவில் இறைவனுக்கு நடக்கக்கூடிய விழாவுக்கு என்னென்ன தானம் செய்யப்பட்டது, இன்னொன்று முக்கியமான சில விழாக்கள், அதுவும் அந்த பாண்டிய நாட்டு பக்கம் வந்து என்னென்ன விழாக்கள் கொஞ்சம் விமர்சையாக கொண்டாடப்படுங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக நமக்கு தெரியுது. விளக்கம். இப்படிக்கு தேவகன்மி, காரியம் செய்வார், கணக்காளர் ஆகியோர் கூற அதனை கல்வெட்டில், இதெல்லாம் கல்வெட்டில் எழுதின ஒரு பேர் என்ன, விநாயக தேவர், அவருடைய கையெழுத்து. இப்படிக்கு பழங்காசு, அந்த 70 காசு இருக்குல்ல, அந்த 70 காசை பெற்றுக்கொண்ட தேவகன்மி, அவர் பேர் என்ன, சுப்பிரமணிய பட்ட திருநாவற்கரசு 48,000 பட்டன், இவ்வளோ பெரிய பேர், அவரோட கையெழுத்து. அப்புறம் இப்படிக்கு இந்த திருமலை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த திருக்கைவேல் அழகியன், அவருடைய கையெழுத்து. அப்புறம் இந்த கோவிலை வேலை பார்த்த கணக்காளர், கணக்கெழுதுறாருல, அவரோட பேர், அவர் பேரை நான் அந்த திருச்சிற்றம்பலமுடையான் மட்டும்தான் எழுதியிருக்கேன், ஆனால் முழு பேர் என்னன்னு தெரில, அவருடைய கையெழுத்து. இவ்வளோ தாங்க கல்வெட்டு. 5 கல்வெட்டுகள் முடிச்சிட்டேன். இன்னும் மீதி ஏதாவது பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டு இருந்ததுன்னா நான் அடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். அடுத்த பதிவில் 8000 மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய வேத நிலைய கல்வெட்டை வந்து பார்க்கலாம்.
பாண்டிய பேரரசின் புகழ் ஓங்குக. அடுத்த பதிவில் வர கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இன்னும் உங்களோட ஆதரவு கொடுங்க. இது அவ்வளோதாங்க. இந்த தகவல் முடிஞ்சு போச்சு. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிர்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.